ஹலோ கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற பாட்டோட ஒரு பெயிண்டரை மாதிரி தெரிஞ்ச ஐம் ரெடி. சாரி, ஜஸ்ட் டிவரி ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போடலாம். அப்புறம் இங்கே பாருங்கள் சிஸ்டர்ஸ், என்கிட்ட யூமினுக்கு எஃப்எஃப்டா ஒன் ஷாட்டு தான் நிறைய வந்துருந்துச்சு. அதில் 2-3 ஒன் ஷாட் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன் ஷாட்டையுமே நான் எஃப்எஃப்ஆ போடலாமா? ஒன் ஷாட் என்கிட்ட யூமினுக்கு ஒன் ஷாட் மூவி கேட்ட சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், நீங்கள் இதை நோட் பண்ணிங்கன்னா என்னோடய ஒன் ஷாட்டையே நீங்கள் எஃப்எஃப் மாதிரி கண்டினியூ பண்ணுங்கங்கிற மாதிரி கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து நான் யூமினுக்கு உங்களோட ஒன் ஷாட்டை மூவியை எஃப்எஃப்ஆ போடுறேன். இல்லைன்னா நானே எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணி யூமினுக்கு போடுறேன். ஓகேயா? ஸ்டோரிக்குள்ளே போடலாம். கிம் ரொம்ப மாதிரி ஷாக் ஆகி ரொம்ப மாதிரி ஹாப்பி ஆகுறாங்க. இப்படி ஹாப்பியானா இந்த மொத்த மூமெண்ட்டையுமே சுகா ஃபுல்லாக நோட் பண்ணிடுவார். இந்த மாதிரி நோட் பண்ணோம். கரெக்டாக நம்ம சுகாவோட டேடு சுகா கிட்ட நின்னோம். தேங்க்யூ ஸோ மச் டேட். நான் சொன்னதை கேட்டுட்டு, டே சுகா, நீ அவனோட பிரதர், நீ அவனோட ஃபீலிங்ஸ், அவனோட லவ்வுக்கு இவ்வளோ ஃபீலிங்ஸ், நீ என்கிட்ட இவ்வளோக்குள்ளே எஃபர்ட் போட்டு பேச சொல்லி எனக்கு புரியாடா என்ன? என் ஜங்குக்கு இப்போ என் ஜங்குக்காகவே தெரியல. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்த என் ஜங்குக் இப்போ ஏன் ஜங்குக்கானுங்கிற டவுட்டு எனக்கே வந்துருச்சு. அவனோட ஃபேஸில் மடர்ந்த அந்த ரெக்கட் அந்த இதே இல்லை. என் ஜங்குக்கை நான் திரும்பவும் பழைய ஜங்குக்கை பார்க்கணும்னா அவன் பக்கத்தில் அவனோட டே கொண்டு விடணும். அப்படின்னா அவன் பழையபடி சேஞ்ச் ஆகுமா? நான் டேட் கண்டிப்பாக என்னோட சன்னோட லைஃப்பில் ப்ராப்ளமாக இருக்க விரும்ப மாட்டேன். இப்போ எப்படி பட்டாலும் நான் தானே ஜெயித்தேன் அப்படிங்கிற மாதிரி பராட்டு மாதிரி சிரிச்சா சுகா லைட்டாக ஹக் பண்ணப்படி தேங்க்யூ ஸோ மச்ங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இன்னும் ஷுகாவோட டேட் அங்கேருந்து கூட்டிகிட்டு போவாரா? இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகிட்டு நம்ம கிம்மு என்ன மாதிரி கிம்மோ ஜங்குக்கோட டேட் என்ன மாதிரி பிளான் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே பேசி இந்த மேரேஜுக்கான மட்டும் ஒர்க்கையும் பண்ணிட்டாங்க. ஜங்குக்கு கால் பண்ணி மறுபடியும் கிராண்ட்மா ஹவுஸ்லேருந்து கிராண்ட்மா ஆன்ட்டி எல்லாரையுமே இந்த பிளேஸ்க்கு வர வைக்கிறாங்க. டேயுமே சுகா ஜிமினாவோட மேரேஜுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. கிம்மையும் டேயையும் இந்த மாதிரி இன்வைட் பண்ணோம். இப்போ கிம்மோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த பிளேஸ்க்கு வராங்க. இந்த மாதிரி வந்தோம். சுகாவுக்கும் ஜிமினாவுக்கும் அங்கே மேரேஜுக்கான மொட்டை ஒர்க்கு தான் நடந்துக்கிட்டு இருக்குது. மேரேஜ் ஸ்டேஜில் தான் நம்ம சுகாவும் ஜிமினாவும் இருந்தாம். கரெக்டாக ஜங்குக்கும் அதே பிளேஸில் ஸ்டேஜுக்கு கீழே தான் நிற்கிறாரு. ஜங்குக் பக்கத்தில் தான் இவன் கரெக்டாக கிம்மோட ஒய்ஃபு நம்ம டேங்குங்கிற மாதிரி நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்று ஃபஸ்ட்டில் நம்ம டே நம்ம ஜங்குக்கை பார்த்துருக்க மாட்டார், ஜங்குக்கும் டே பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ரொம்ப நார்மலாக இருந்தால் ஜிமினாடா ஹே டயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். டயாங்கினதோட நம்ம ஜொங்கு கம்பி திரும்பினோம். டி ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மூமெண்ட்டுக்கு பக்கத்தில் நிற்கிற ஜங்குக்கு அப்படி பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தோம். 2 பேருமே சைலண்ட்டாக எதுவுமே பேசாமல் ஒருத்தரை நோட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நோட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு கரெக்டாக நம்ம ஜங்குக்கோட மாம் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணவும் டேயோட மாம் டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம் கூப்பிட்டு போகிறாங்க. என்னாச்சுங்கிற மாதிரி கேட்கவும் உன்னோட ட்ரெஸ்ஸில் லைட்டாக கரா இருந்த மாதிரி இருக்குது, நீ வேறு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுங்கிற மாதிரி அவங்களுக்கான வெட்டிங் ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்தேன். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸில் எங்கேயும் கரை இல்லையே, இங்கே பாரு, நல்லா பாரு, பிளாக் கலரில் என்னமோ ட்ரெஸ்ஸில் இருக்குங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுக்கான வெட்டிங் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண வைக்கிறாங்க. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண வச்சு நேராக ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டு நம்ம சுகா பக்கத்தில் ஜொங்குக்காக விட்டா நம்ம ஜிமினா பக்கத்தில் டேயை கொண்டு விடவும் என்னடா ஸ்டேஜில் எங்களை கொண்டு ஏண்டா விட்டுருக்காங்கங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவை நம்ம டே நோட் பண்ணி கேட்டோம். ஜங்குக்கும் புரியல, இவ்வளோ நேரம் கீழே தானே நின்று நோட் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ எங்களை எதுக்கு இப்படி பக்கத்தில் கொண்டு சுகா பக்கத்தில் எதுக்கு என்ன விட்டீங்கங்கிற மாதிரி ஜொங்கு கேட்டோம். சுகாவும் ஜிமினும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணபடி டக்குன்னு நடு சென்டர்லேருந்து அவங்க 2 பேருமே மூவ் ஆன் ஆகி அப்படி நம்ம டேக்கோக்கை விட்டு மூவ் ஆன் ஆகி கொஞ்சம் தூரமாக நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னோம். டேயும் ஜொங்குக்கும் ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருந்தான். இந்த பிளேஸில் அவங்க 2 பேருக்கு சேர்த்து தாண்டா மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும் டே குக்கிட்ட நம்ப முடியாமல் அவங்க பேரண்ட்ஸை நோட் பண்ணால் ஆமானுங்கிற மாதிரி ஹெட்டாக நாக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நாக் பண்ணால் மொட்டை ரிலேட்டிவ் பர்சன்ஸ்க்கு முன்னாடி சுகா ஜிமினாவும் டேயும் ஜொங்குக்குமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. மேரேஜ் எண்ட் ஆகி நம்ம யூமினும் டேக்குக்கும் கரெக்டாக ஜொங்கு கூட ஹவுஸுக்கு தான் வராங்க. இந்த மாதிரி வந்துட்டோம். இப்போது நைட்டு டயத்தில் நம்ம சுகாவோட ரூமை தான் கட்டுது. இந்த மாதிரி சுகாவோட ரூமை கட்டுனோம். ஏய் சுகா, என்ன இது?
என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஷர்ட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம சுகா கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன் பேபி நைட்டு ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் இப்போ நான் வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸுக்கு என்ன ப்ராப்ளம், இந்த ட்ரெஸ் எதுக்கு நான் வேர் பண்ணணும், இதெல்லாம் வேர் பண்ண மாட்டேன், பேபிட்டு என்ன இப்படிலாம் அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன், உனக்காக நான் பாட்டு வாங்கினேன், இந்த ஷர்ட்டை வேர் பண்ணிட்டு வாங்கிற மாதிரி சொன்னால், முடியாதுடா இந்த ட்ரெஸ்ஸை எப்படிடா நான் போடுறதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை டூரை எரிஞ்சிட்டு பெட்டில் உட்காந்துருக்க சுகாவை வந்து நம்ம ஜிம்மினா பயங்கரமாக அடிக்கிறாரு. நீ ஏன் அந்த மாதிரி ஷர்ட்டை வாங்கிட்டு வந்தேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா இந்த மாதிரி சுகாவை அடிச்சுட்டு இருந்தா, ஓ அப்போ ஷர்ட்டே வேண்டானுங்கிறியானுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா வேர் பண்ணியிருக்கிற அந்த டிஷர்ட் அப்படியே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணவும் நம்ம ஜிமினா ஒரு மாதிரி ஷேக் ஆகி, பேட் பாய் ஏன்டா என்கிட்ட இப்படி பேடாக பிஹேவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவோட சீக்ஸை பிடிச்சி கில்லுனா, மேரேஜ் ஆனால் ஃபஸ்ட்டு பேடாக பிஹேவ் பண்ணாமல் அப்புறம் எப்படி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுங்கிற மாதிரி ஜிமினாவை க்ளோஸ் அழுத்து ஹக் பண்ணபடி கிரிப்பாக பிடிக்கிறாரு. ஏன்னா ஜிமின் இன்றைக்கி உன்னோட ஹஸ்பண்டுக்கு ஒட்டை கிஸ்ஸா இல்லை நான் நிறைய கிஸ் பண்ணதுக்கு பர்மிஷன் உண்டா அப்படிங்கிற மாதிரி 1 டேக்கு 1 கிஸ்ன்னு தானே சொல்லிட்டு இருப்பார் அந்த மோமெண்ட்டுக்கு. ஜிமினா கிட்ட இந்த மாதிரி கேட்டால் 1 டேக்கு 1 கிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் ஆனால் இப்போ நான் உன்னோட ஹஸ்பண்ட் ஆகிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவை பெட்டில் புஷ் பண்ணபடி ஜிமினாவுக்கு மேலே ஓவராகவும் சுகா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கொஞ்சம் ஷாக்கான பொசிஷன்லேயே சுகாவை நோட் பண்ணால், நீ எதுக்கும் பயப்படாத பேபி, உன்னோட ஹஸ்பண்ட் ஒன்றும் அந்தளவுக்கு ரூடாலாம் ப்ளே பண்ணிட மாட்டேன், நான் சாஃப்டாகவே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறேனுங்கிற மாதிரி ஜிமினாவோட லிப்பில் கிஸ் பண்ணபடி ஜிமினா கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இங்கே இந்த மாதிரி இருந்தால் இப்போ டேக்கு கூட ரொம்ப காட்டுனா, டே ஒரு பக்கமாக பெட்டில் உட்காந்துருக்காரு, ஜங்குக்கு ஒரு பக்கமாக பெட்டில் உட்காந்துருக்காரு. 2 பேருமே எதுவுமே பேசாமல் ரொம்ப சைலண்டாக இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு தான் 2 பேருமே அப்படியே ஒருத்தரை பார்க்காமலையே, டேங் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஜங்குக் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரே டைட்டில் 2 பேரும் இந்த மாதிரி பேசினா 2 பேருமே அப்படியே திரும்பி சரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னால், இல்லை நீ தானே ஏதோ பேசணுண்ணே, நீ முதல்ல சொல்லு அப்படிங்கிற மாதிரி அப்போவும் குவாரஸாக பேசினா, இல்லை நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே இல்லாட்டி குவாரஸாக பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேக்குக்கு சிரிப்பு பண்ணுறோம். இந்த மாதிரி சிரித்தேன். ஜங்குக்கு அப்படியே டேயோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணபடி, நீ எங்கே என்னை மட்டுமா மூவ் ஆன் பண்ணிடுவேன்னு நினச்சி நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, அண்டு 6th மந்த் எனக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு தெரியுமா, இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு எங்கேயும் மூவ் ஆன் ஆக மாட்டேங்கிற மாதிரி டே கிரிப்பாக லாக் பண்ண பொசிஷன்லேயே டேக்கு கிஸ் பண்ணுறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம சுகா அப்படியே இருந்துச்சு கம்பெனிக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. நம்ம வீமினும் சரி ஜொங்குக்கும் சரி அவங்களோட காலேஜ் ஒர்க்குக்காக தான் ரெடி ஆகிட்ருக்காங்க. ஜொங்குக்கு வந்து அங்கேருந்து இங்கே வந்துட்டோடையே டக்குன்னு அதே காலேஜில் அவரோட சீட்டை மறுபடியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ நம்ம ஜிமினா நம்ம டே ஜொங்குக் 3 பர்சன்ஸ் தான் ஒன்றா காலேஜுக்கு ஒரே காரில் போகிறாங்க. சுகா அங்கேருந்து நேராக கம்பெனிக்கு போகிறாரு. முதல்லாம் கம்பெனி ஒர்க்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு காட்டாமல் மாஃபியா ஒர்க்கில் இருந்திருந்தாங்க சுகம். மாஃபியா ஒர்க்கு ஒரு ஹேண்ட்ஸ்லன்னா இன்னொரு ஹேண்ட்ஸில் கம்பெனி ஒர்க்கையுமே நல்லாவே பண்ண ஆரம்பிப்பார். இதை பார்க்க சொல்ல சுகாவோட டேடுமே ஒரு மாதிரி ஹாப்பி ஆகுறாரு. நல்ல வேளை இப்போவாவது நம்ம கம்பெனி மேலே கொஞ்சமாவது அக்கறை எடுத்துக்கிட்டாம்ல, அதெல்லாம் பற்றி திங்க் பண்ணுறானுங்கிற மாதிரி சுகாவோட டேடுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. இங்கே அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆயிடுச்சு. நம்ம ஜிமினா சுகாவோட கம்பெனிக்கு தான் வராரு. இந்த மாதிரி சுகாவோட கம்பெனிக்கு வந்தால் சுகா வந்து கம்பெனியில் இல்லை, எங்கே போனா சுகா கண்டிப்பாக இங்கே தானே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சிஓ ரூம்லேயே ஒரு 1/2 hour வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணால் அங்கே இருக்கிற மற்ற எம்ப்ளாயீஸ் இதை நோட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பாஸ் கம்பெனிக்கே வரல, ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வெளியே போயிட்டாங்க, அதுக்கப்புறம் திரும்பி வரல அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட சொல்லிட்டு கேட்டு ஜிமினா ஒரு மாதிரி ஷாக்கான பொசிஷன்லேயே சரி அப்போ ஹவுஸுக்கு போகலாம், ஒரு வேளை சுகா ஹவுஸ்க்கு வந்தாலும் வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக ஹவுஸ்க்கு வந்துட்டார். ஹவுஸில் வந்தால் நம்ம டே தான் ஹாலில் உட்காண்ட்ருக்காரு. டேயோட டேடுக்கிட்ட பேசிகிட்டு உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, என்னட்டே காலேஜ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் ஜிமின் டேட் அப்புறம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு டே அப்படியே ஜிமினா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்ன ஏதோ ஷுவா ஹயாங்க பார்க்க போகிற மாதிரி வேகமாக போனால் ஷுவா ஹயாங் நீ போன பிளேஸில் இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி டே கொஞ்சம் கலாய்ச்ச பொசிஷன்லேயே கேட்கவும் ஜிமினாவோட ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்லை, ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கிறத டே நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு ஏன்டா மாட்டி இருக்கிற, உன்னோட ஃபேஸே சரியில்லையே, காலேஜ்லேருந்து போக சொல்ல ரொம்ப ஹாப்பியாக போனேன், ஆமாட்டா ஜங்குக்குங்க
ஜங்குக்கா என்னை கொண்டு வந்து ஹவுஸில் விட்டான். விட்டுட்டு பேபி எனக்கு சின்னதாக ஒர்க் இருக்குது, இப்போ வந்துடுறேன், 1/2 நான் வீட்டுக்கு வந்துடுவேங்கிற மாரி சொல்லிவிட்டு என்னை உள்ளே கொண்டு கூட விடலை, டோர்கிட்டே விட்டுட்டு போயிட்டான். ஏன் எதுக்கு ஜங்கு கேட்குற? அது என்ன அது என்ன ஏன் உன் ஃபேஸ் இந்த மாதிரி இருக்குது? எதுக்கு இந்த மாதிரி இருக்கிற? ஜிமின் எதை விட்டு மறைக்கிறியா என்ன? இதோடு உனக்கு தெரிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜிமின் அப்போ அப்படியே திங்க் பண்ணி பார்த்தா அவர் நேராக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு தான் வந்துட்டு இருப்பார். ஏன்னா நம்ம ஹவுஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஸ்டெப்பில் கிளறிங்க வந்துட்டு இருந்தா அங்கே 2 எம்ப்ளாயிஸ் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஜிமினா கேட்டுருப்பார். இன்றைக்கி தான் அந்த சுகாவோட எனிமி உனக்கு தெரியும்ல, எப்போ பட்டாலும் தூரத்தில் இருந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கவன், சும்மாவே இல்லாமல் பாஸ் இங்கே ஒர்க்குக்கு வந்த மூமெண்ட்டுக்கு மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸுக்குள்ளே என்ட்ராகி சுகாவோட பாடி கார்ட்ஸில் 2-3% கில் பண்ணி சுகாவோட இன்ஃபர்மேஷன் எதையும் தூக்கிட்டு போயிட்டதா சொல்லி ஒரே ப்ராப்ளம். ஹாரியும் சுகாவும் பேசினது தான் நல்லாவே நாங்கள் கேட்டோம். அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அங்கே 2-3 எம்ப்ளாயீஸ் பேசிகிட்டு இருக்கிறது இல்லாட்டி நம்ம ஜிமினா கேட்டுட்டு இருப்பார். என்ன சொல்கிற? அப்போ சுகா நம்ம பாஸ் வந்து யோங்கி கிடையாடா, அந்த மாஃபியா பர்சன்டா? ஐயோ அட்டனை பார்த்தேன், என்னடா பார்வையில் ஒரு ஸ்பார்க் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி லுக் விட்றாருன்ட்டு. இவர்கிட்ட அந்த சுகாவா? அதனால தான் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்க சொல்லியே ஒரு சின்ன கால் வந்ததோடையே மீட்டிங்கே வேண்டானுங்கிற மாரி ரன் பண்ணபடி ஓடுனாரா? அப்போ மாஃபியா ஃபைட்டிங்லாம் இருக்குனுங்கிற? கன்லாம் யூஸ் பண்ணுவாங்களா எப்படி, இல்லை ஹேண்ட்ஸாலே அடிச்சுப்பாங்களா? என்னமோ தெரியல, நெக்ஸ்ட் டே தெரியும் சுகா எந்த லுக்கில் இங்கே வராரோ அதை வச்சு ஃபைட்டு எந்த அளவுக்கு போயிருக்குன்னு தெரியும்ங்கிற மாதிரி கலாச்சப்படி அவங்க பேசிகிட்டு இருந்துருப்பாங்க. இது தான் நம்ம ஜிமினா கேட்டுருப்பாரு. இதை இப்போ அப்படியே டேட்டை சொல்லவும் டேக்கு லைட்டாக அள்ளு விட்டுருச்சு. எது ஃபைட்டுக்கு போயிருக்காங்களா? அதான் இவன் இப்படி டோர்கிட்டேன்னு விட்டுட்டு போனானா? நான் கூப்பிட அதான் அவனுக்கு காடை கேட்கல, இந்த ஜங்குக்கா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே அப்படியே ஜங்குக்கு கால் பண்ணால் இப்போ அப்படியே நம்ம பாய்ஸஸ் சைடை தான் காட்டுட்டு இப்போ கரெக்டாக அந்த பிளேஸில் அந்த பர்சன்ட் எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருப்பாம்ல. ஏன் நம்ம சுகா எடுக்க வேண்டிய ட்ரெண்டரை கூட நான் எடுத்துட்டேன்டா, வின் ஆகிட்டேன்டா அப்படிங்கிற மாரி கலாய்ச்சிருப்பாம்ல, அந்த பர்சன்ட்டுக்கு முன்னாடிடும் நம்ம சுகா நின்றுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தான். என்ன சுகா என்ன உன் பாடி கார்ட்ஸ்லாம் கில் பண்ணிவிட்டு டோ என் பென்ட்ரைவை தூக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி என் முன்ன வந்து நிற்கிறியா? ஆமாம், எப்படிடா இவ்வளோ சிங்கிளாக தைரியமாக வந்து நிற்கிறேன்? பாடி கார்ட்ஸ்லாம் எங்கடா? அச்சிச்சோ, உன் பாடி கார்ட்ஸில் கொஞ்சம் பர்சன்ட்ஸை கில் பண்ணிட்டோம்ல, உன் பிளேஸையே டேமேஜ் பண்ணிட்டோம்ல, அதான் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறியா? என்னடா ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அப்படியே இருக்கிறேன்? சுகா தூங்குறியா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சுகாவை சுற்றி நடக்கிறான். இந்த மாதிரி நடந்துட்டு நக்கலாக சிரிக்கிறான். என்னடா தோத்துட்டோமேனுங்கிற மாதிரி ஏதாவது தோணுதா அவளுக்குள்ள? ஆக்கா நம்மக்கிட்டே ப்ராப்ளம் பண்ணாமல் நம்ம பிளேஸுக்குள்ளே என்ட்ராகி கொரியாவோட நம்பர் 1 மாஃபியா கிங் அவரோட பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி மொட்டட்டி டேமேஜ் பண்ணிட்டானே, என் நேம் மொத்தமாக டேமேஜ் ஆயிடுச்சே. இனி மற்ற மாஃபியாஸ் கேங்ஸ்டர்ஸ் யாருமே என்னை பாட்டு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அவனுங்கிற மாரி சுகாவை சுற்றி வந்தபடியே அந்த பசங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் காட்டுது. டே என்ன திமிர் இருந்தா ஏன் பிளேஸுக்குள்ளே என்ட்ராகி ஏன் ரூமுக்குள்ளே இருந்த லாக்கருக்குள்ளே இருக்கிற பென்ட்ரைவை தூக்கிட்டு வருவீங்கடா உங்களை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ வெறியும், பாடி கார்ட்ஸ் அவ்வளோ வெறியும். சுகா ஆல்ரெடி என்ட்ராயிட்டாரு, பட் ஜங்குக்கு இப்போ என்ன வந்துருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ வெறியும், பேசலாம் செயலியே போட்டு தள்ளிகிட்டு இருக்காரு. ஒவ்வொரு பர்சன்ஸையும் அட்டாக் பண்ணி கில் பண்ண பொசிஷன்லேயும் ஜங்குக்கு நேராக உள்ளே என்றானா சுகா அப்படியே ஸ்மைல் பண்ணப்படி பேசி முடிச்சிட்டியாடா அப்படிங்கிற மாரி பக்கத்தில் இருக்கிற ஒரு சேரை புஷ் பண்ணி இழுத்தபடி அந்த சேரில் காலுக்கு மேலே கால் போட்டபடி ஸ்மோக் பண்ணுறாரு நம்ம சுகா. என்னடா என்ன ஸ்ப்ரைட்டு ரொம்ப பிரைட்டாக மின்ற பொழுக்கு இந்த மாதிரி ரொம்ப பிரைட்டாக இருந்தா என் ப்ரெடருக்கு பிடிக்காதுடா. அவன் இருக்கிற பிளேஸில் அவன் மட்டும்தான் பிரைட்டாக மின்னணும்னு நினைப்பான். அந்த பிளேஸில் இன்னொரு 3 வர விட மாட்டான்டா. நீ என்ன பிரைட் ஆகணும்னு நினைக்கிற? நைட் நேரத்தில் 3 மாதிரி இந்த கொரியாவில் 3 நைட் நேரத்தில் மின்னட்டுக்கிட்ட என் பிரதர் இருக்கிறான். சிச்சோ நீ ஏன் குழுத தூக்கிட்டு வந்துருந்தா கூட நான் இவ்வளோக்குள்ளே ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டேன்டா. இப்போ நான் இங்கே ஏன் இவ்வளோக்குள்ளே சிங்கிளாக வந்து உட்காந்துருக்கேன் தெரியுமா? ஒன்றை சேவ் பண்ணடா. என்ன சேவ் பண்ண வேண்டியா?
என்ன சுகா? ஆ இருக்கிற டிப்ரெஷன்லேயும் டென்ஷன்லேயும் பைத்தியம் ஆயிட்டியாடா? என்ன நீ சேவ் பண்ண வேண்டியா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சான். ஆமாண்டா ஸ்ப்ரைட்டு, ரொம்ப பிரைட்டாக உன் லைஃப் இருந்துச்சு. தப்பா தப்பா ஒரு டார்க் சைடில் கொண்டு ஹேண்ட்ஸை வச்சு தொலைச்சிட்டேன். நீ எடுத்துகிட்டு வந்துட்டு என்னது இல்லை ராசா, அடி என் ஜங்கு கொடையிடு. ஜங்குக்குனோடைய பிரைட்டோட ஃபேஸை பார்க்கணுமே, ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கானா அந்த ரூம் டோரை கிக் பண்ணி உடச்ச வேகட்டிலேயே ஜங்குக்கு பேக் சைடில் வந்து நிற்கிறாரு. ஸ்ப்ரைட்டை அப்படியே திரும்பி ஜங்குக்கு நோட் பண்ணா, என்ன திமிருடா நாயே உனக்கு, எவ்வளவு துணிச்சல் இருந்தா ஏன் பாடி கார்டு செக்யூர் பண்ணிவிட்டு ஏன் ரூமுக்குள்ளேயே போயிருந்துருப்பேன்? ஏன் லாக் நம்பரை ஹேக் பண்ணதுக்கு நீ எவ்வளோ பெரிய ஹாங்கரா? இந்த ஹேண்ட்ஸ் தானே என் லாக்கை பிரேக் பண்ணிச்சுங்கிற மாரி வந்த வெயிட்லேயே நம்ம ஜங்குக்கு அந்த பசனோட ஹேண்ட்ஸை கட் பண்ணலாம்ங்கிற மாரி வேண்டாம். சுகா கரெக்டாக ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிக்கிறாரு. ஐயோ ஹயாங்கிட்ட மோடெல்லாம் வேண்டா, சைக்கோ வந்து நிற்குது அப்படிங்கிற மாரி ஸ்ப்ரைட்டு பைக்கிட்டிலேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா. ஹயாங் என்னை விடுறியா? அவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? ஏன் பாடி கார்ட்ஸ் அந்த ரூமை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டு ஏன் பாடி கார்ட்ஸை கில் பண்ணிவிட்டு ஏன் லாக்கில் இருக்கிற அந்த பென்ட்ரை வெட்டிக்கிட்டு இருக்கான். டேய், என் திங்ஸை டச் பண்ணால் என்ன ஆகுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்து என் திங்ஸில் ஆன்சர் வச்சுட்டல, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. ஹயாங் முதல்ல நீ விடுறியா இல்லை அவனுக்கு முன்னாடி உன்னை போட்டு தள்ளட்டானுங்கிற மாரி சுகாவை போட்டு பேசுவோம். நான் நினச்சேன் நீ ஒரு சைக்கோன்னு எல்லாரும் சொன்னாங்க. இப்போ நேருக்கு நேராக பார்த்துட்டேன்டா, ஹயாங்கே போட்டு தள்ளுவியானுங்கிற மாரி ஸ்ப்ரைட்டுக்கு அள்ளு விட்டு போச்சு. சுகா கிட்ட ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தவன் ஜங்குக்கை பார்த்து பயத்தில் இருந்தான். ஏன் ஜங்குக், காலேஜுக்கு தானே போனேன், உனக்கு யாரை மட்டும் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அதெல்லாம் நீ எதுக்கு கேட்குற? என்கிட்ட சொல்ல மக்களாமோ உன்னையவன் இந்த பிளேஸ்க்கு வர சொன்னது. அவன் இங்கே பாரு ஜங்குக்கா, ஹயாங் சொல்கிறது கேள்வி, ஏன் உனக்கு இவ்வளோ கோவம் வருது? வச்சுச்சோ என் பிபியோட ஃபேஸை பாரு, அடுக்குள்ள கோட்டில் எப்படி செவந்துருச்சு பாரு, ஐஸை பாரு எவ்வளோ ரெட் ஆயிடுச்சு. இது என்ன? நைஃப் முழுக்க ஒரே பிளட்டாக இருக்குது. வர சொல்ல இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிட்டுண்டியாடா? இது என்ன பழக்கம், கெட்ட பழக்கம்? அவனுக்கு நமக்கு என்ன ப்ராப்ளம்? பர்சன்ஸ் ஏன் அட்டாக் பண்ண? அவங்க எல்லோரும் சேர்ந்து தானே வண்டியை எடுத்தாங்க. அதுக்காக எல்லாரையும் கில் பண்ணுவியா ஜங்குக்? இப்படிலாம் பண்ணக்கூடாது. சம்மட்ட பையனாக இருக்க மாட்டேன் நீ, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி இப்படி நம்ம ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணபடி, ஜங்குக்கோட ஹேரெல்லாம் சாஃப்டாக ரப்பினபடி, ஜங்குக் ஃபைட் பண்ண வந்த வேகத்தில் சொட்டிங்காக இருக்குது. கரைச்சி போச்சு தொடச்சிட்டு அங்கங்கே நம்ம ஜங்குக்கோட ஃபேஸில் பிளட்லாம் இருக்கும்ல, அட்டாக் பண்ணி கில் பண்ணிட்டு வந்துருக்காருல, அந்த பெட்டை பைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாப்பீங்களா, என்னடா இது வித்தியாசமான ட்ராமாவாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு லவ் ட்ராமாவை பார்த்ததே இல்லையே. பிரதர் பாண்டிங்கை நான் என்னெல்லாமோ பார்த்துருக்கேன், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சைக்கோ பாண்டிங்ஸாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ரைட்டை டவுட் ஆக்கி அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போகலான்னுங்கிற மாதிரி போனான். ஜங்குக்கு திரும்பி கூட பார்க்காமலே ஹேண்ட்ஸில் வச்சுருக்க நைஃபை தூக்கி வீசுவோம். அவன் சோல்டரோட சேர்த்து சொல்லி வாலில் போய் பின்னாகுது. எங்கடா ஓடுற டாக், உனக்கு என்ன திமிர இருந்தா என் ஹயாங்க என்கிட்ட பேசிகிட்டு இருக்க சொல்லி தப்பிக்க நினைக்கிற? ஏன் திங்ஸை டச் பண்ணதுக்கப்புறம் நீ தப்பிச்சிடுவியாடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு கில் பண்ணுற அளவுக்கே க்ளோஸாக வந்தாலும் ஜங்குக்கை வந்து நம்ம சுகாடா அப்படியே கிரிப்பாக பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணுறாரு. அவன் ஏன் எனிமி ஜங்குக்கா? ஏன் உன் எனிமியாக இருந்தா அவன் இப்போ ஏன் திங்ஸை டச் பண்ணியிருக்கான்? நான் சொன்னால் கேட்பியா, கேட்க மாட்டியா? பனிஷ் பண்ணலாம், டக்கு புக்குன்னெலாம் பனிஷ் பண்ணக்கூடாது. ஏன் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகியிருக்கான். சுகானா யாருன்னு அவனுக்கு தெரியணும்ல. இந்த சேரில் வந்து உட்காரு. டே மார்க்கு, இதுக்கெலாம் நீ தானே காரணம். இல்லை ப்ரோ, நான் நொல்ல ப்ரோ. அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வாட்டர் கொடு. எப்படி வந்துருக்கான் பாரு, காலேஜுக்கு அனுப்புனா அவனை எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கா அப்படிங்கிற மாரி டென்ஷன்லேயே திட்டுனபடி அப்படியே சுகா ப்ரைட்டை நோட் பண்ணுறாரு. என்னடா, என்ன பயந்துட்டியா என்ன? ஒச்சுச்சோ, என்ன சுற்றி நடந்து வந்த? என்ன வால் அப்படியே பின்னாடி போய் பைட்டில் நிற்கிற? எங்கள் பாரு சுகா, நான் எதுவும் தெரியாமல் இந்த பிளேஸ்க்குள்ள வந்து நான் உன் பிரதரோட திங்ஸ் எடுத்துட்டேன். ஏன் இந்த பக்கமே வரமாட்டேன்? இந்த பக்கமே வரமாட்டியா? அப்போ ஏன்டா என்னோடய பிளேஸ்க்குள்ள என்றான? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல சுகாவோட பிளேஸ்க்குள்ள என்றாக்க 1% திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்ட்டு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எனக்கு என்னோடய ரெஸ்பெக்ட் முக்கியம் ஸ்ப்ரைட், என்னோடய ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, என் பிரதரை டென்ஷன் ஆக்கக்கூடாதுன்னு தான் அவனை ரொம்ப மஃபியா ஒர்க்குள்ளே இன்வால்வ் ஆக விட மாட்டேன். ஆனால் எப்படியோ
எனக்கு ஒன்று நின்றுட்டுக்குள்ள அவனுக்கு அங்கே துடிச்சிருண்டு. டக்குன்னு வந்துட்டான். நீ தேவையில்லாமல் அவன் திங்ஸே எடுத்துகிட்டு வந்தா சும்மா வாடா விடுவான். ஜங்குக்கா ஹாய், அங்கே என்ன சொன்னான்னு கேட்பல? கேட்பேன். சட்டமே இல்லாமல் ஃபினிஷ் பண்ணிக்கிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகு அப்படியே ஸ்மோக் பண்ண பண்ணி வெளியே போனால், டே 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 என்னடா இப்படி உன் பிரதர்கிட்ட சொல்லிட்டு போகிற? டே நீ அவனை விட பெரிய சைக்கோவாடா, சைக்கோ மாதிரி பேசுகிறா. டே 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 சொன்னால் கேள்டா, நான் எல்லாத்தையும் கொடுத்துருந்தேன்டா, இந்த கண்ட்ரி பக்கமே வரமாட்டேன்டா, நான் உன்னோட அந்த பிஸ்னஸ் அந்த கான்டாக்ட் பேப்பர்ஸை கூட நீயே வச்சுக்கோடா அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ சுகாவை பட்டுக்கட்டுனா, சுகா அப்படியே ஸ்மோக் பண்ணப்படி வில்லட்ட நம்ம சிரித்தபடி ஸ்மோக் பண்ண பொசிஷன்லேயே ஆரியை நோட் பண்ணிவிட்டு, சரி ஜிமினா டென்ஷனாக இருப்பான், நம்ம ஹவுஸுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கிளம்பணும். ஜங்குக்கு வில்லட்டு நம்ம சிரித்தபடி சத்தமே இல்லாமல் என்னோட ஆயாங் ஃபினிஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபினிஷ் பண்ணிடலாமாங்கிற மாரி நைஃபை தூக்கி வீசின வீட்டிலேயே அவனோட நெக்கில் வந்து சொல்லிக்கிட்டு அவன்டான் சத்தம் மொத்தமாக நின்று போச்சு. இருக்கா போகலாமா அப்படிங்கிற மாரி கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனா எங்கள் டைம் ஸ்கிப் ஆயிடுச்சு. நைட் ஆயிடுச்சு. வீமின் 2 பேருமே ஸ்லீப் பண்ணல. டெரஸில் தான் நின்றுட்டுருக்காங்க. ஒரு மாதிரி பதட்டத்துலேயும் பயிட்டுலையும் நின்றுட்டு இருந்தாங்க. ஜங்குக்கோட காரும் சுகாவோட காரும் அப்படியே உள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை வீமின் 2 பேருமே நோட் பண்ணிவிட்டு அப்படியே நேராக கீழே இறங்குறாங்க. இந்த மாதிரி ஸ்டெப்பில் கீழே இறங்குற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு சுகாவை நோட் பண்ணிவிட்டு, என்ன ரொம்ப வேகமாக வராங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நோட் பண்ணால் நம்மகிட்டே அப்படியே ஜங்குக்கிட்ட வேண்டாம், சுகாக்கிட்டையும் நம்ம ஜிமினா வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி என்ன இப்போ இங்கே கட் ஆகுது, நம்மகிட்டையோட ஒரு மட்டும் காட்டுட்டு டே வந்து ஜங்குக்கிட்ட நீ எங்கே போனேன் என்ன ஏமாட்டினியானுங்கிற மாரி எப்போடு ஆர்கியூமெண்ட் பண்ணி ஜங்குக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கு வந்து அவ்வளோ அடியே வாங்கிக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரியே ஹக் பண்ணப்படியே பெட்டில் உட்காந்துருக்காரு. இங்கே இந்த மாதிரி நம்ம டேக்குக் சைடு இருந்தால் அப்படியே நம்ம யூமின் சைடு போயிடுவோம். இப்போ நம்ம சுகாடா அப்படியே லைட்டாக ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வேறு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணப்படியே அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக கம்பெனி ஒர்க் பார்க்குற மாதிரியே லேப்டாப்பையும் ஃபைல்ஸையும் எடுத்து வைக்கிற மூமெண்டம் ஜிமினா நோட் பண்ணிவிட்டு சுகா பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. கேட்கலாமா வேண்டாமா, கேட்டால் தப்பாக எடுத்து போகிறோம், என்ன பண்ண பெசாட்டிக்கு கேட்டுருவோமா? இல்லை வேண்டாம், கண்டிப்பாக நம்ம கேட்டோம்னா இதெல்லாம் நீ ஏன் கேட்குற, நான் தான் ஒரு மாஃபியானுக்கிட்ட உனக்கு முன்னாடியே தெரியும்லங்கிற மாரி இதாட்டு சொல்லிடுவாரோ அப்படிங்கிற மாரி எப்படி நம்ம ஜிமினா திங்க் பண்ண பொசிஷன்லேயே இருக்கிறத சுகா நோட் பண்ணிவிட்டு லேப்டாப் அப்படியே க்ளோஸ் பண்ண பொசிஷன்லேயே ஜிமினாவை சுகா 2 லெக்குக்கு நடுவில் புஷ் பண்ணி இழுத்த உட்கார வச்ச பொசிஷன்லேயே என்ன எதையோ பயங்கரமாக திங்க் பண்ண மாதிரி தெரியுது, என்னங்கிறது சொல்லு, ஏன் நீ சொல்லிட்டு நான் கேட்க மாட்டேன்னா என்னைக்காவது அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும், அது ஒன்றும் இல்லை சுகா, நான் சும்மா காலேஜில் நீ எக்ஸாம்ஸ் வருது, அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதோடையே ஹாலிடே வருது, எக்ஸாம் அந்தம்மா அதை பற்றி தான் திங்க் பண்ணேன் அப்படிங்கிற மாரி இன்னும் பயங்கரமாக வளர்றதை பார்த்துட்டு ஜிமினாவோட சீக்ஸை கப் பண்ண பொசிஷன்லேயே சுகாவோட ஃபேஸை பார்க்க வைக்கிறாரு. வாய்ஸில் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜிமின், என்ன ஐஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மவுட்டு ரொம்ப வளருது, ஹார்ட் ஏன் இந்த மாதிரி பயங்கரமாக துடிக்குது, அங்கே துடிக்கிறது எனக்கு இங்கே கேட்குது, என்ன பிரச்சனை உனக்கு, காலேஜில் யாராவது புள்ளி பண்ணாங்களா? ஜங்குக்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? ஹே என்ன சொல்கிற, புள்ளிலாம் எங்களை யாரும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி பேசினா அப்போ என்னங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜிமினாடா கொஞ்சம் ஹவர்ஸ் திங்க் பண்ணிவிட்டு, இன்றைக்கி நீ ஏதோ ஒரு பிளேஸுக்கு ஃபைட்டுக்கு போனியாமே, உனக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கான், எப்படி ஃபைட் பண்ண, கன்லாம் வச்சு ஷூட் பண்ணாங்களா, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜிமினா கேட்கவும், ஓ இதுக்கு தான் எந்த அளவுக்கு என் ஃபேஸே பார்த்துட்டு இருந்தியா, இது டேரெக்டாகவே கேட்டிருக்கலாமே, எனக்கு எதுவுமே ஆகலை, நல்லா பாரு, ஷர்ட்டெல்லாத்தையும் வேணா ரிமூவ் பண்ணி காட்டட்டுமா? இல்லைடா அடிபட்டிருக்கான்னு கேட்டல, ட்ரெஸ்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணி காட்டினா டாடிக்கு எங்கேயும் அடிபடலன்னு தெரிஞ்சிடும்ல. சுகா என்ன சுகா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு யார் வாண்ட சொன்னா அப்படிங்கிற மாரி கேட்கவும், என்கிட்ட யாரும் சொல்லலையே, உனக்கு எப்படி தெரியும் அப்போ நான் இந்த ஒர்க்குக்கு தான் போனேன்ட்டு, யார் என்ன பேசுனா நீ எங்கே கேட்டானுங்கிற மாதிரி நாம் சுகா அப்படியே ஒரு மாதிரி முறைச்ச பொசிஷன்லேயே கேட்ட அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் வளரி கொட்டிட்டாரு. இந்த மாதிரி கொட்டுனா சுகாவுக்கு டென்ஷன் ஆகி ஒர்க்கு பண்ண சொன்னால் என்ன வச்சு ரூமராக பேசிக்கிட்டு நின்னீங்களாங்கண்ணே, ஸ்டோரி பேச வர எதுவும் கிடைக்கலன்னு இடியா பேசிகிட்டு இருந்தீங்கங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இந்த மாதிரி சுகா திங்க் பண்ணபடி இருந்தால் ஜிமினா இன்னுமே ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு, என்ன ஆச்சு உனக்கு,
அதான் சொல்லிட்டோம்ல எனக்கு எதுவும் ஆகலை, அது நார்மல் ஃபைட்டு தான், ஃபைட்டை ஜங்குக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டானுங்கிற மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பின்ன ஏன் இந்த மாதிரி இருக்கிற ஜிமின்? ஜிமின் க்ரை பண்ணுறியா என்ன? ஹே என்னடா ஆச்சு, ஏன்டா அந்த மாதிரி டீரி வருது ஜிமினா அப்படிங்கிற மாதிரி பேசவும் ஜிமினாவோட ஐஸில் அப்படியே டீரி ஃபுல்லாக ஃபாலின் ஆகுது, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்த மாதிரி அல்றத பாட்டுட்டு சுகாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி நம்ம ஜிமினை வாக் பண்ணபடி, ஹே எனக்கு ஒன்றும் இல்லைடா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் சும்மா எப்போட்டும் போகிற மாதிரி தான் நார்மலாக போயிட்டு வந்தேன், நீ நினைக்கிற மாதிரி அங்கே ஒன்றும் பெரிய ஃபைட்லாம் ஆகலை, சொன்னா கேளு, என்ன ஆச்சு, எனக்கு தான் ஒன்றும் ஆகலையே, எனக்கு தான் ஒன்றும் ஆகலையே எனக்குற மாதிரி, எதுக்கு இந்த மாதிரி க்ரை பண்ணுற, அடியாவது சொல்லி எனக்கு ஒரு மாட்டி இருக்குதுங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி பேசுனா. நம்ம ஜிமினாடா, நான் சைல்டாக இருக்க சொல்லி என் பேரண்ட்ஸ் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க சுகா, என் கிராண்ட்மா மட்டும்தான் எப்போதுமே என் கூடயே இருந்தாங்க, அவங்களும் விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க சொல்லடா நீ என்கிட்ட வந்த, இந்த தேதி வந்த, எனக்கு ஹெல்ப்லாம் பண்ண, என் கிராண்ட்மாவுக்கு அடுத்து எனக்கு டேயோட பேரண்ட்ஸ் மட்டும்தான், அவங்க தான் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்கள தாண்டி என் ஃபேமிலியில் எனக்கு லைஃப் முழுக்க இருக்க போகிறது நீ தான். பேரண்ட்ஸோட லவ், ஃபீல், எமோஷன் எனக்கு ஒரு பெயினான மூமெண்ட்டாக இருந்தேன். என் பேரண்ட்ஸ்கிட்ட போய் எப்படிலாம் பேசணும்னு நான் திங்க் பண்ணி வச்சுருந்தோம், அதை எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், உங்ககிட்ட மட்டும்தான் அதை ஃபீல் பண்ணேன். எனக்கு நீ என்னோடய ஹஸ்பண்டாக மட்டும் தெரியல, எனக்கு என் பேரண்ட்ஸ் ஆகும்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது சுகா, இப்படிலாம் எனக்கு பேசுகிறது கேட்குறது பார்க்க சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. அன்றைக்கி அந்த மாதிரி ஃபைட் நடக்க சொல்லி எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னை நீ விட்டுட்டு எங்கேயும் போயிட மாட்டல, உன்னோட எனிமீஸ் உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, எனக்கு லைஃப் முழுக்க ஹாப்பினஸ் கொடுக்குற பிளேஸில் எந்த பர்சன்ட்டும் இருக்க மாட்டாங்களா சுகா, எனக்கு பயமாக இருக்குது. நான் ஒரு அன்லக்கி பர்சண்டாக இருப்பேன் முழுக்குனுங்கிற மாதிரி ஜிமினா என்னலாமோ பேசுகிறத பார்த்துட்டு ஜிமினாவோட மவுட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டு சுகா ஜிமினாவுக்கு மேலே ஓவரானபடி, என்ன லூஸ் மாதிரி பண்ணலிட்டு இருக்கேன், நீ என்ன மீட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாஃபியா வேர்ல்டில் கிங்கு நான், அப்போல்லாம் என்ன ஒருத்தனை அட்டாக் பண்ணலையா, இப்போ ஓடு பரவாயில்ல பேபி, நீ வந்ததுக்கப்புறம் அந்தளவுக்கு ஃபைட்லாம் இல்லை, யாரும் என்கிட்ட ப்ராப்ளமே பண்ண வரலை. பட் இந்த ஸ்ப்ரைட்டு தான் சும்மாவே இருக்கிட்ட விட்டு நான் ரொம்ப ப்ரைட்டு உன் முன்னாடி வாரேன்டா, பயங்கரமாக ஜொலிக்கிறேன்டானுங்கிற மாரி டென்ஷன் ஆக்கிட்டே இருந்தான். அந்த ஸ்ப்ரைட்டை ஜொங்குக்கு மொத்தமாக அழைச்சிட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சுகா இந்த மாதிரி சிரிச்சா. நான் பெயினில் பேசிகிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிறியா? ஹே ஜிமின், எனக்கு புரியுது, கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு பர்சன்ட் நம்ம கூட இல்லாத போட்டு அந்த பெயின் எவ்வளோக்குள்ளே ஃபீலாக இருக்குங்கிறது வார்த்தையெல்லாம் சொல்கிறத விட ஃபீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்கும். எனக்கு தெரியுது, எனக்கு எல்லாருமே என் கூட தான் இருக்கிறாங்க, உனக்கு உன் பிளேஸில் நிறைய பர்சன்ட் இல்லை, அந்த பிளேஸை ரீக்கப் பண்ண நிறைய பர்சன்ட் கிடைச்சாலும் அந்த ஃபீல் கிடைக்கல, இப்போ எல்லாமே நான்டானுங்கிற மாரி உன் ஹார்ட் முழுக்க இருக்குது, அந்த எல்லா டைமும் நம்ம கூடயே இருக்குமானுங்கிற பயம் உனக்கு வந்துடுச்சு, பாய் ஃப்ரெண்டாக இருக்க சொல்ல இல்லாத பயம் ஹஸ்பண்ட் ஆனதோட வந்துடுச்சா ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினோட லிப்பில் கிஸ் பண்ணபடி, எனக்குலாம் எதுவுமே ஆகாது, எனக்கெல்லாம் ஆயுசு கெட்டி, அப்பெல்லாம் என்னை யாரும் அடித்து வீழ்த்திட முடியாது, நீ தேவையில்லாமல் இதை பற்றி திங்க் பண்ணாத, நானாக என்கிட்ட பர்சன்ட்கிட்டையும் ஃபைட்டுக்கு போக மாட்டேன், என்கிட்ட பிரச்சனை பண்ண வந்தவங்களையும் நான் விட மாட்டேன், இதை பற்றி இதுக்கப்புறம் யோசிக்கன்னா கண்டிப்பாக சுகாவுக்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஹக் பண்ணப்படி எவ்வளவோ ஜிமினாவை கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் ஜிமினா கம்ஃபர்ட் ஆகாத மூமெண்ட்டை பார்த்துட்டு சுகாவே கோவமாக அப்படி இன்னொரு பக்கமே திரும்பி உட்கார்றது. ஏன்னாச்சு சுகா, பின்ன என்ன போ, அதான் நான் அவன் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறதுனா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, எதுக்கோ இருக்குதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்க, நான் அவங்ககிட்ட பேசுகிறடா இல்லை அப்படிங்கிற மாரி சுகா அங்கேருந்து எழுந்து போனோம். ஜிமினா வேகமாக வந்து சுகாவை ஹக் பண்ணப்படி பிடிக்கிறாரு. நான் சும்மா சொன்னேன், நான் சும்மா தான் அவங்ககிட்ட இந்த மாதிரி பேசினேன், எனக்கெல்லாம் கோவம் இல்லை, நான்லாம் டிஸ்டர்பே ஆகலை, நீ என் பக்கத்துலேயே வா நம்ம ரெண்டு ஸ்லீப் பண்ணலாம், டைட்டாக பாரு 11 ஆயிடுச்சுங்கிற மாதிரி சுகாவை பெட்டில் கொண்டு வந்து உட்கார விட்டுட்டு சுகாவோட டைஸ்லேயே நம்ம ஜிமினா அப்படியே பட்டுக்கிறாரு. ஜிமினா இந்த மாதிரி பிபி மாதிரி பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு சுகா அப்படியே ஹேரை ரப் பண்ணப்படியும் ஜிமினாவோட ஹேண்ட்ஸ் அப்படியே கிரிப்பாக ஹோல்ட் பண்ணுறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது, எக்ஸாம்ஸ் எல்லாம் ஃபினிஷ் ஆகுது. எக்ஸாம் ஃபினிஷ் ஆன ஹாப்பிலே அப்படியே நம்ம ஜிமினா ரொம்ப ஹாப்பி, எக்ஸாம் முடிக்கிட்டுண்டியும் சுகாவை பாட்டிருக்கவே மாட்டார், சுகாவும் ஹவுஸுக்கே வந்திருக்க மாட்டார்.
அவர் நேராக ஒர்க்குக்கு போயிருப்பார், மாஃபியா ஒர்க்ஸ். அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ சுகாவை பார்க்கணும், எக்ஸாம் எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சுங்கிற மாரி நேராக கம்பெனிக்கிட்ட வராரு. இந்த மாரி கம்பெனிக்கு வேண்டாம் சுகா சேவ ரூமில் இருந்தபடியே கேமராவில் அப்படியே ஜிமினா உள்ள செம்ம ஹாப்பியில் ரன்னிங்லேயே வரட பார்க்குறாரு. லிஃப்ட் இருந்தோம், ஸ்டெப்பில் ஓடி வராரு. இந்த மாதிரி ஓடி வரட பார்த்துட்டு ஐயோ என்ன நம்ம பேபி இவ்வளோ வேகமாக வருது அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணப்படி நான் சிஓட ஓப்பன் பண்ண வேகத்திலேயே சிஓ சார்கிட்ட உட்காந்துருக்கு. சுகாவை ஹாக் பண்ணப்படி தரையில் விழவும் ஜிமீன் இங்கே ஹாரின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்ட் இருக்கிறேன், என்னை பாட்டியா என்ன அப்படிங்கிற மாரி ஹாரி கேட்கவும் ஹேய் அடா நான் வந்துட்டேன்ட்டு இதில் வெளியே போடா அப்படிங்கிற மாரி ஜிமினா இந்த மாதிரி சொன்னால் அட பாவி ஹயாங்னு கூப்பிட்டேன், இப்போ போடா வாடானுங்கிற அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நல்ல மரியாதை கொடுத்தடா இந்த ஹயாங்க்குங்கிற மாரி ஹாரி எங்கே ரெண்டு பண்ணான். சுகர் தரையில் சிலை பண்ணப்படி பட்டு பொசிஷன்லேயே என்னடா ஹயாங்குன்னா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட ஹேர் அப்படியே காட்டுக்கு பின்னாடி எடுத்து விட்டபடி ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சிடுச்சான், ரொம்ப வேகமாக ஓடி வந்த மாதிரி இருக்குது டாடிக்கிட்ட. ஆமாம் எக்ஸாம் வரைக்கும் தானே நான் உன்னை மீட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அடா எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சே, நெக்ஸ்ட் டேலேருந்து ஹாலிடேயில். ஆமாம் நெக்ஸ்ட் டேலேருந்து ஹாலிடே, அப்போ ஜிமினா முழுக்க என் கூடடா இருப்பான் அப்படிங்கிற மாரி ஜிமினா கிட்ட அப்படியே கிஸ் பண்ணப்படி கொஞ்சம் அப்படியே க்யூட்டாக அப்ளை பண்ணப்படி ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணப்படி நம்ம டேக்குக்கிட்டான். போடும் ரொமான்ஸை மட்டும் இங்கேயே வச்சுக்கலாம்னு நினச்சிட்டிங்களா என்ன? ஹனிமூன் போகணும்ல அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு இந்த மாதிரி சொன்னால் அப்போவே சொன்னேன் ரூம் டோர் ஓப்பன் பண்ணதுண்டு. ஏன்டா இப்படி பண்ணுற, ஏன் இப்படி பண்ணுற, நீ ரொமான்ஸ் பண்ண சொல்ல யாரோட உள்ள வந்து அவனுக்கு எவ்வளோ கோவம் வருது, ஏன் ஜங்குக்கா இந்த மாதிரி பண்ணுற, ஹேய் விட்டா எனக்கு முழுக்க ரொமான்ஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்புறம் எப்படின்னா ஹனிமூன் போகிறடே, ஹனிமூன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணலாம், ஹனிமூன் போகணும்ல அப்படிங்கிற மாரி ஜங்குக்கோமானம். ஜங்குக்கா சும்மா இரு பேபி, ஐயா வா என்டா ரொமான்ஸாக இருந்தாலும் சரி ஹனிமூனில் போய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் நம்ம யூமி 2 பேரும் ஷாக்கானோ. ஜங்குக்கோட காட்டுட்டு இருக்கிறபடி அந்த ரூமை விட்டு வெளியே விட்டுட்டு போகிறாரு. ஹனிமூனா அம்மா மேரேஜ் ஆயிடுச்சுல, ஜாலியாக போகணும்ல, இந்த மாதிரி ஹாலிடேக்கு தான் வெயிட் பண்ணோம், 1 month ஹனிமூன் தான், ஆர்டர் பிளேஸ் தான், பாரிஸில் போய் என்ஜாய் பண்ண போகிறோம். 2 பேருமாம்மா? ஆமாம் 2 பேரும் தான், அவன்கிட்ட கூட அடர் பிளேஸ்க்கு போவான், நீ கூட அடர் பிளேஸ்க்கு போகிறேன். பேக்கேஜ் எல்லாம் ஹாரி ஆல்ரெடி பேக் பண்ணிட்டான், இப்போல்லாமா ஹனிமூனுக்கு சுகா ஓவன்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே ஜிமினாவை ப்ராடக்டெல்லாம் தூக்கினபடி ஹனிமூனில் போய் இந்த கொஞ்சம் டேஸ் நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணிடலாம் என்ன பேபி அப்படிங்கிற மாரி சொல்லவும் சுகா அந்த மாதிரி பேசாட, போகிறதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி ஏன் இப்படி டேட்டியாக பேசுகிற, அப்படி தானே எல்லாம் பேசுவேன்னுங்கிற மாதிரி ஜிமினாவோட சீக்ஸில் கிஸ் பண்ணபடி சுகா அப்படியே நேராக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு வராரு. டேக்கோக்கு அப்படியே யூமினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவங்களும் அப்படியே காரில் அரேஞ்ச் ஆகி ஹனிமூனுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி ஹனிமூனுக்கு போகிற இந்த மூமெண்ட்டோட இந்த எஃப்எஃப்ஐ நான் என் பண்ணுறேன். எஃப்எஃப்ஐ இந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி எனக்கு சரியா தெரியலடா, ஃபுல்லாக கேட்டவங்க எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.